அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டரின் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் சீரீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய அமர்வின் தலைப்பாக மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் காணப்படுகின்றது. இந்த முக்கியமான தலைப்பை பற்றி பேசுறதுக்காக எங்களுடன் ஆயிஷா பானு ஹசன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இவரை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயம் இருக்கின்றது. அதாவது எம்எஸ்சி இன் கிளினிக் சைக்காலஜி தகமையை பெற்றவர். அதே நேரம் கொழும்பிலுள்ள முன்னணி பாடசாலையில் ஸ்கூல் கவுன்சிலராக பணியாற்றி வருகின்றார். அதோடு ஒர்க் வித் த மைண்ட் பிரைவேட் லிமிடெடின் ஃபவுண்டராகவும் சைக்காலஜி லெக்சரராகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்கிறார். ஸோ இன்றைய தலைப்பை பற்றி இவருடைய அனைத்து தரவுகளையும் இவர் பகிர காத்திருக்கின்றார். ஸோ அவரை அன்புடன் அழைக்கின்றோம். வெல்கம் மிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமேனா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். பிரசன்டேஷன் ஷேர் பண்றீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன், நான் ஷேர் பண்றேன். ரைட். இன்னைக்கு நாங்க எடுத்துட்ட டாபிக் வந்து எமோஷனல் வெல்பீயிங், அதை பத்தினது. மென்டல் ஹெல்த் எமோஷனல் வெல்பீயிங் அப்படின்ற டாபிக்கை பத்தினது தான். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்கள் ஒரு சின்ன ஒரு கொஷனுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் செட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸை வந்து போடுங்க. ரைட், நீங்க இன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கிறீங்க? செட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் போடுங்க. என்ன மைண்ட் செட்ல, என்ன மூட்ல, இன்றைக்கு என்ன ஃபீலிங்ல இருக்கிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து நாங்க அடுத்த இதுக்கு தொடர்ந்து போவோம். ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரைட். வேற? டயர்ட், ரைட். ஓகே, ஃபைன். ஒரு மனுஷனுக்கு வந்து இமோஷன்ஸ், ஃபீலிங் அப்படின்றது வந்து நிறைய வகையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ். ஒரே விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரியான இமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. ரைட், நாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப அதுல ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறேன், ஒருத்தர் வந்து டயர்ட் ஆயிருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளே போவோம். மனநலம் அப்படின்னு சொன்னா என்ன? மனநலம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த பைத்தியம் இல்லாம என்ன சொல்றது, டெப்லெட்ஸ் எடுத்துட்டு அப்படி இல்லாம இருக்கிறது தான் மனநலம் அப்படின்னு சொல்றது இல்ல. எங்கட உடல் நலத்தை மாதிரியே மனநலம் அப்படியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி WHO சொல்லுது. உடல், மன, சமூக நலன் முழுமையாக இருக்கிறதுக்கு தான் மனநல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் உண்மையான ஆரோக்கியமும் சேர்த்து. அதாவது பயாலஜிக்கலாவும் மென்டலாவுமே நாங்க ஆரோக்கியமா இருக்கிறது தான் ஆரோக்கியம் என்று சொல்றது அல்லாம உடல் நலமா இருக்கிறது மட்டும் தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்ல. புள்ளி விவரங்கள் அடிப்படையில வந்து உலகத்துல 1 பில்லியன் பேர் வந்து மனநல பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. 4 பேர்ல ஒருத்தர் வாழ்நாள்ல ஒரு முறை சரி மனநல ப்ராப்ளமால பாதிக்கப்படுறாரு. இளைஞர்கள்ல 50% மேல 14 வயசுலயே இந்த மனநல பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். மனநல பிரச்சனைன்றது வந்து இந்த டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு இல்லாட்டி பைத்தியமாகிற அளவுக்குன்றது இல்ல. சின்ன சின்ன விஷயங்களும் கூட மனநல பிரச்சனைக்கு காரணமா இருக்கும்.
இதுல சிகிச்சை பெறுற ஆட்கள் எவ்வளவு பேருன்னு சொன்னா வெறும் 10% ஆட்கள் மட்டும் தான். ரைட். இப்ப நாங்க மனநலத்தோட 5 தூண்களை பார்ப்போம். ரைட். 1வது வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை வந்து உணர்ச்சி சமநிலை. 2வது வந்து சிந்தனையில எங்களுக்கு தெளிவு இருக்கணும். 3வது வந்து ஆரோக்கியமான உறவுகள் இருக்கணும். 4வது வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கணும். அடுத்தது கடைசி பட் நாட் லீஸ்ட் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும். எங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு சொல்லி? இதுல இருந்து யாராவது செக் பாக்ஸ்ல போடலாமா என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத? நோ ஐடியா. ஓகே, வேற? வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றதுக்கு நோ ஐடியா. ரைட், ஃபைன். நாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸுக்குள்ள போயிட்டு போவோம். சரியா? மனநலத்தை பாக்குறதுன்றது வந்து ஒரு பலவீனம் அல்ல, அது வந்து பராமரிக்கிறதுக்கான வலிமையை நாங்க உண்டு பண்றதுதான். கண்ணை மூடிட்டு உங்களோட ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நேரா உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தலையில இருந்து உங்களோட தோள்பட்டை, கை, உங்களோட வயிறு, உங்களோட கால், இது அவ்வளோத்தையுமே ஸ்கேன் பண்ற மாதிரி ஃபுல்லா கவனிச்சுட்டு வாங்க. கவனிச்சுட்டு வர போக்குள்ள எங்க உங்களோட உடம்புல இறுக்கத்தை உணர்றீங்களோ அங்க மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எந்த இதையுமே ஜட்ஜ் பண்ண வேணும் இது சரியா பிள்ளையான்னு சொல்லி. ஜஸ்ட் உங்களோட பாடியை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுங்க. தலை, கழுத்து, தோள்பட்டை, கை, வயிறு, கால், இது அவ்வளோத்தையும் ஒவ்வொன்னா ஸ்கேன் பண்ணுங்க. இதுல எங்க டைட்னஸ் உணர்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ரைட். இப்ப 4-7-8 அப்படின்ற ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்று பண்ண போறோம். 4 என்ற வரைக்கும் மூக்கால சுவாசிங்க. மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1ல இருந்து 7 என்ற வரைக்கும் மூச்சை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8 என்ற வரைக்கும் வாயால மெதுவா மெதுவா உங்களோட பிரீத்தினை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு 3 தடவை செய்யும் போது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் உடனடியாக ரிலாக்ஸ் ஆகும். இதை தினமும் படுக்க போறதுக்கு முன்னுக்கு கட்டாயம் செய்யணும். காலையில எலிமினத்தோடையும் செய்யும் போது எங்களோட பாடி, எங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம அன்றைக்கு நாள் இருக்கும். ரைட். ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு தென் பிரீத். ரைட். நான் உங்களுக்கு அதை பிரீத் இன் பிரீத் அவுட் வந்து நான் சொல்லும் போது நீங்க அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட். க்ளோஸ் யுவர் ஐஸ். Breathe in 1, 2, 3, 4. Hold பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. Right. Then release. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரைட். இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. ரைட். திருப்பி இன்னொரு தடவை செய்யுங்க. பிரீத் இன் 1, 2, 3, 4. ஹோல்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரைட். கவனம் செலுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ரிலாக்ஸ் ஆகும். அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து
ரிலாக்ஸ் ஆகும். காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்பயுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் மூட்ல தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து நாங்க இந்த மாதிரி செய்யும் போது குயிக்கா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்க்கும். அதனால நீங்க அதாவது ஒரு எக்ஸாமுக்கு போகும் போதோ இல்லாட்டி அவசரமான வேலை ஒன்று செய்ய போக்குலையோ இல்லைண்டா நீங்க தூக்கம் வர போக்குள்ள தூக்கம் வருதில்லை அப்படின்ட்டு நீங்க கட்டில பிறண்டுட்டு இருக்க போக்குலையோ நீங்க இதை பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது 3 to 5 தடவை மேக்சிமம் உங்களை நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க 10 தடவை செய்யும் போது நல்லாவே உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகும். இதை சரியா 2 தடவை செஞ்சவங்க செட் பாக்ஸ்ல போடலுமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு 5 தரக்கா 10 தரக்கா இங்க ரிலாக்ஸேஷன் செய்யறதுக்கான டைம் போதாதுன்றதுனால ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்றதை சொல்லி தந்திக்கிறேன். ரைட்? யா. இப்ப நாங்க செகண்ட் ஸ்டேஜ் போவோம், உணர்ச்சிகளை கையாளுறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு. உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்றது வந்து எங்கள்ட எதிரிகள் இல்ல, அது வந்து எங்களுக்கு டீச் பண்ண வந்து டீச்சர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. எங்கள்ட நிறைய பேர் வந்து கோபம், சோகம், பயம் இதெல்லாமே அடக்குறதுக்கு ட்ரை பண்றோம். ரைட்? ஆனா உண்மை அது இல்ல, அது தவறான புரிதல். யாருக்கு சரி சொல்லலுமா கோபம், அழுகை, பயம் இதுக்கான புரிதல் எங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லி? கோபம் அப்படின்ற புரிதல் வந்து நாங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம்? நாங்க கோபப்படுறது சரின்னு புரிஞ்சு வச்சுக்கிறோமா தவறுன்னு புரிஞ்சு வச்சுக்கிறோமா? சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்லைண்டா மைக் கன்வெர்ட் பண்ணி பேசலாம். தவறு. ரைட். கோபம் அப்படின்றா தவறுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். அடுத்தது சொல்லுங்க. அழுகிறது. அழுகிறது அப்படின்றத நாங்க எப்படி அறிஞ்சு வச்சுக்கிறோம்? அது வந்து நாங்க ஒரு பலவீனமா அப்படித்தான் அறிஞ்சு வச்சுக்கிறோம். ரைட்? சேட். ரைட்? யா. அதே மாதிரி பயம் அப்படின்றது, பயம் அப்படின்றத நாங்க எப்படி அறிஞ்சு வச்சுக்கிறோம், எப்படி தெரிஞ்சு கொண்டிக்கிறோம்? இல்ல சரி பிள்ளைன்ற ஆன்சர் எதுவும் இல்லை, ஜஸ்ட் சொல்லலாம். யா, வீக்னஸ். பயம் என்றது ஒரு வீக்னஸ் ஆகவும், அழுகைன்றது பலவீனமாகவும், கோபம் அப்படின்றது தவறு கெட்டது அப்படின்னு சொல்லி நாங்க அறிஞ்சு வச்சுக்கிறோம். பட் அது அப்படி இல்ல. கோபம் வந்து கெட்டதுன்றதும், அழுகிறது வந்து பலவீனமாகவும் சேட் ஆகவும் என்றதும், பயம் அப்படின்றது தோல்வி வீக்னஸ் அப்படின்றதான் நாங்க அறிஞ்சு வச்சுக்கிறோம். பட் அது அப்படி இல்ல. கோபம் அப்படின்னு சொன்னா எங்களோட எல்லை எது, எங்களோட பவுண்டரி எது அப்படின்றது எங்களுக்கு காட்டுது. எங்களுக்கு நல்லா தெரியும் எந்த லெவலுக்கு மேல போனா எங்களுக்கு கோபம் வரும், அது இன்னும் எந்த லெவலுக்கு போச்சுன்னு சொன்னா அது பேர்ன் அவுட் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களோட எல்லை எதுன்றதை காட்டுறதுதான் கோபம் அப்படின்னு சொல்றது. எந்த அளவுக்கு எங்களால பொறுத்து கொள்ளையிலும், எந்த அளவுக்கு எங்களை சில விஷயங்களை தாங்கிக் கொள்ளையிலும் என்ற கட்டம் எங்களோட பொறுமையோட லெவலை காட்டுறதுதான் கோபம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அழுகிறதுன்றது வந்து, உண்மையை சொல்ல போனா அழுகிறதுன்றது வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ். ரைட்? அழுகிறதுன்றது வந்து ஒரு நாளும் பலவீனத்தை சேராது, அது குணமாவறதுக்காண்ட ஒரு வழின்றது நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பயம் அப்படின்றது, நாங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலுமா? எந்த மாதிரியான விஷயத்துக்கு பயப்படுவோம்? எனக்கு கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணினா கொஞ்சம் பூஸ்டா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கொஸ்டின் கேட்கிறேன். ஜஸ்ட் முடிஞ்சாக்க செக் பண்ணுங்க. நாங்க செஷன் கண்டினியூ பண்ணோம். ரைட்? பயம் அப்படின்றது வந்து நாங்க எப்படி அறிஞ்சு கொள்றோம்னு சொன்னா, எஸ் ப்ராப்ளம். பயம் எங்களுக்கு எப்ப வருது அப்படின்டா, நாங்க ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகல அது தவறாகிடுமோ, இல்லைண்டா அது பிழை ஆகிடுமோ, எங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இப்படியான இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல தான் நாங்க பயப்படுறோம். ரைட்?
அந்த பயம் அப்படின்றது உண்மையில என்னன்னு சொன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சமிக்ஞை தான். சில இடத்துல பயப்படுறதும் கட்டாயம் தேவைப்படும். நாங்க எல்லாமே என்ன சொல்றது, எங்களுக்கு நல்ல மோட்டிவா இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி என்ன சொல்றது, ஆர்வ கோளாறுல நாங்க எல்லாம் பண்ண இயலாது, ரைட்? சில இடத்துல பயப்படுறதுன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி, ஒரு பாதுகாப்புக்கான சமிக்கை தான். இத மாதிரி தான் எல்லா விதமான உணர்வுகளுக்கும் எங்கட புரிதல் வேற, பட் உண்மையான விஷயம் என்றது வேற. நாங்க இதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி எப்படி நாங்க அதை வந்து சரியான முறையில கையாளுறது அப்படின்றத நாங்க பார்ப்போம். அதுக்கு ரூலர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, ரைட்? ரூலர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அதுல ஆர் அப்படின்னு சொல்றது வந்து ரெக்கக்னைஸ், அதாவது நாங்க அடையாளம் காண்றது. நாங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு பிறகு அதை நாங்க அடையாளம் காணணும், அது என்ன, ரைட்? யூ மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். காரணம் என்ன, எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸுக்கான காரணம் அப்படி என்னன்றதை புரிஞ்சு கொள்ளணும். எல் ஃபார் லேபல் அப்படின்னா எங்கட உணர்ச்சிக்கு நாங்க லேபிள் பண்ணணும், எங்கட உணர்ச்சிக்கு நாங்க பேரிடணும். எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் என்னது, இந்த ஃபீலிங்ஸ்ட பேர் என்னது, கோபமா, கவலையா, அழுகையா, வெக்கமா, எரிச்சலா, இந்த மாதிரி நாங்க அதுக்கு லேபிள் பண்ணணும். தென் எக்ஸ்பிரஸ், அதை ஆரோக்கியமான முறையில வெளிப்படுத்தணும். கோபம் கூட வரலாம், எங்களுக்கு தவறான எந்த ஃபீலிங்ஸும் வரலாம். ஆனா நாங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் தான் பிழைய அல்லாம எந்த உணர்வுகளும் பிழை இல்ல. எல்லா ஹியூமன்ஸுக்குமே எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்கும். ஆனா அது எங்க பிழை சரி அப்படின்ட்டு நாங்க அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க வெளிப்படுத்துற விதத்துல, ரைட்? ஆர் ஃபோர் ரெகுலேட், அதை சமன்படுத்துங்க. அதாவது நாங்க ஆரோக்கியமா வெளிப்படுத்தி இதுக்கு தான் வந்துச்சு, இதனால தான் இது தான் எனக்கு காரணம், இது தான் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணி அதை ஆரோக்கியமான விதத்துல வெளியிடுறது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வந்தாலும் ரூலர் மெத்தட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க, ரைட்? அதுக்கு ப்ராக்டிக்கல் டூலா வந்து நீங்க இமோஷனல் ஜேர்னல் எழுதலாம். டெய்லி 5 minutes உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருது, அந்த ஃபீலிங்ஸ் எங்க இருந்து வருது, அதுக்கான காரணம் என்னது, மேபி எங்களுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட் என்னது, அதை நான் எப்படி வெளிப்படுத்தினேன், நான் சரியான முறையில் வெளிப்படுத்துறதுன்னா என்ன மாதிரி நான் வெளிப்படுத்தணும், இப்படின்னு சொல்லி ஒரு 5 minutes உங்களோட இமோஷனை பத்தி இமோஷனல் ஜேர்னல் எழுதுங்க, ரைட்? அதுக்கப்புறம் கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னன்னு சொன்னா 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக். அது என்சைட்டிக்கு வந்து உடனடியான ரிலீஃப் டெக்னிக். அது எப்படின்னு சொல்லி நான் சொல்லி தரேன். இங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு 2 minutes போகும். ஆனா நீங்க அதுல தனியா ட்ரை பண்ணி பாருங்க, ரைட்? ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆன்சர் பண்ண ஆட்களுக்கெல்லாம் தேங்க்யூ. கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ரைட்? ஓகே, கண்ணை மூடிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு கண்ணை திறந்து உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்க. தென் அகெயின் கண்ணை மூடிக்கோங்க. பிரீத் இன் பிரீத் அவுட்டோட நான் சொல்ற விஷயத்த கவனிங்க, ரைட்? 5 பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய 5 விஷயங்களை மனசால நினைச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு நீங்க உங்களை சுத்தி இருந்த கண்ணால பார்க்கக்கூடிய 5 விஷயம் என்ன அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட உடம்போட டச் ஆகக்கூடிய 4 விஷயங்களை நினைச்சு பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நீங்க உட்கார்ந்துருக்கிற இடமா இருக்கலாம், நீங்க வேர் பண்ணிக்கிற ஜுவல்ஸா இருக்கலாம், வாட் எவர்.
உங்களோட பாடியோட டச் ஆகிற 4 விஷயத்தை பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. ரைட். பிரீத் இன் பிரீத் அவுட்டோட 3 கேட்கக்கூடிய விஷயங்கள், 3 சத்தங்களை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 3 சத்தத்தை அப்சர்வ் பண்ணுங்க. அமைதியா இருந்து உங்களை சுத்தி கேட்கக்கூடிய 3 விதமான சத்தங்களை அப்சர்வ் பண்ணுங்க. ரைட். அகெயின் பிரீத் இன் பிரீத் அவுட். 2 வாசனைகளை ஒப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 2 வாசனைகள், அப்படி எந்த ஸ்மெல்லுமே வரல அப்படின்னு போகல, உங்களுக்கு பிடிச்ச 2 வாசனைகளை அப்சர்வ் பண்ணுங்க. யார்ட சரி கேமரா தெரியாம ஓப்பன் ஆகியிருந்தா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறமா ஒரு டேஸ்ட், கடைசியா உங்களோட நாக்குல இருக்கிற டேஸ்ட் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டேஸ்டா ஃபீல் பண்ணுங்க. ஆல்சோ பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பதட்டமா இருக்கும் போது, நாங்க ஓவர் திங்க் பண்ணும் போது, இல்லைன்னா பிளாங்கா இருக்கும் போது உங்களுக்கு ரிலாக்ஸ கொடுக்கும். என்சைட்டியா இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்றது. கட்டாயம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னா எனக்கு ஃபீட்பேக் தாங்க. தென் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதை ட்ரை பண்ணினவங்க சாட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போடுங்க. தேங்க்யூ நாசியா. ஸ்மார்ட் மைண்ட். தேங்க்யூ ஹோஸ்ட். வேற யாரும் ட்ரை பண்ணீங்க? ஸ்ட்ரெஸ் அவுட், நைஸ் ஃபீலிங். ஓகே, தேங்க்யூ ரீசா. செய்யும் போது என்ன மாதிரியான உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போடுங்க. ஃபீலிங் குட், ஃபைன், தேங்க்யூ. என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஃபீலிங்ஸ் வந்துச்சு, எதை உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொள்ள இல்லாம போச்சு, லைக் அதுகளையும் ஷேர் பண்ணலாம். ரைட். நாங்கள் அப்படியே அடுத்த செஷன் போவோம். நாங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி உண்டு, ஜஸ்ட் நார்மல் சின்ன கேஸ் ஸ்டடி உண்டு பார்ப்போம். எப்படின்னா வெளிச்சத்துல வாழ்ந்தாலும் இருளில் இருக்கக்கூடிய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண இயலாம இருந்துச்சா? ரீசா. ரைட். வெளிச்சத்திலேயே வாழக்கூடிய ஒருத்தர் வந்து சத்தம் ஃபீல் பண்ணலாம் போச்சு. ஓகே, நான் அதை என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் சொல்றேன். நாங்க வந்து கேஸ் ஸ்டடி போவோம். வெளிச்சத்துல வாழக்கூடிய ஒருத்தர் வந்து ஆனா இருளில தானே அவங்க இருந்திக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. பிரியா அப்படின்ற ஒரு கேர்ள், அவங்களுக்கு 28 வயசு ஆகுது. அவங்க கொழும்புல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. நல்ல நல்ல சம்பளம், அழகான வீடு, அழகான கேர்ள், ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வெளியில பார்க்க பர்ஃபெக்டான லைஃப். பட் ரியாலிட்டி என்னன்னு சொன்னா, காலையில அவக்கு எழுந்திருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, ஆபீஸ்க்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, அப்படி ஆபீஸ்க்கு போனாலும் வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்ல, தாட்ஸ் எல்லாம் வேற 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 எங்கெங்கயோ அலுப்பாயுது. அதனால ஆபீஸ் டைம் அவக்கு நிறைய கெட்ட பேர், நைட்டுக்கு தூக்கமே வாரதில்ல. ஆனா அவன் நினைக்கிறான் என்னையோட எல்லாருமே இறக்கம், எல்லாருமே என்ன நேசிக்கிறாங்க, எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவக்கு அவவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். ரைட். அப்ப ஒரு நாள் அவங்களோட ஒரு கொலீக் வந்து மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு கூட்டி போயிட்டு, அங்க இருந்து அவங்க முறையா கேட்ட ஒரு வார்த்தை தான்,
நீங்க உணர்றது எல்லாமே ஒரு வெளிடான விஷயம். ஆனா நீங்க உணர்வுகள் அதிகமா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமா இருந்தா உங்களோட மனசுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது அப்படின்ற ஒரு வாசகத்தை கேட்டிருக்கிறா. அதுக்கப்புறம் அவர் ஒரு கவுன்சிலரை சந்திச்சு தேவையான தெரப்பீஸ் எடுத்து 3 மாசம் சரியா செஞ்சுட்டு போகல அவங்களுக்கு தூக்கம் சரியாச்சு. இது ரியல் கேஸ் ஹிஸ்டரி. ஃபுல் டீடைல்டு இல்லை, ஜஸ்ட் நார்மலி 6 மாசத்துல போகும்போது அவ நார்மல் ஆகிட்டா. ஒரு வருஷத்துல அவவே மென்டல் ஹெல்த்னா எப்படி இருக்கும், அதுல வர ப்ராப்ளம்ஸ் எப்படி, ஃபீலிங்ஸ் நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்களுக்கும் கலீக்ஸுக்கும் எம்பத்தைஸ் பண்றதுக்கு தொடங்கிட்டா. இந்த மாதிரி கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான எங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்த்து நாங்க அவங்களை எங்களோட தேவைக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸா எங்களோட கொலீக்ஸா இருக்கிறவங்களை நாங்க சூஸ் பண்ணி வச்சுக்கணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது நாங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்காக வேண்டி நாங்க ப்ராக்டிக்கல் டூல்ல 3rd ரூல் வந்து இதை பத்தி தான் சொல்றோம். நம்பகமான ஒரு நபரோட நீங்க பேசணும். அது கட்டாயம் கவுன்சிலரா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. பட் நம்பகமான ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட டீச்சர்ஸா இருக்கலாம், என்ன சொல்றது, உங்களோட கலீகா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் உங்களுக்கு அவங்களோட பேச போக்குள்ள ரிலாக்ஸ் ஆகுதா, அவங்கக்கிட்ட நீங்க ஷேர் பண்ண போக்குள்ள நீங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாரம் இறங்கிச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் கவுன்சிலர் தேடி போக மாட்டாங்க, எல்லாருக்கும் கவுன்சிலிங் ஒன்று இருக்குதுன்ற வயானசும் இருக்காது. ஸோ அதனால கவுன்சிலர்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு முதல்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டது அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் அந்த மாதிரி தான். ஸோ கட்டாயம் உங்களுக்கிட்ட ஒரு நம்பகமான மனிதரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இப்பயே திங்க் பண்ணிருப்பீங்க இவர் எங்களுக்கு செட் ஆகின ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டையோ யாரையோ சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். நீங்க ஃபீலிங் லோவா இல்லாட்டி என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு விளங்குது இல்லை, நான் அடிக்கடி மாறி 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 திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன், மூட் ஸ்விங்ஸா இருக்குது, என்ன பண்றதுன்னே விளங்கல அப்படின்னும் போது நீங்க கிரியேட்டிவான சில ஒர்க்ஸ் வந்து செய்யலாம். இது வந்து டூல் 4. அதாவது நீங்க ட்ரோ பண்ண முடிஞ்ச ஆட்களா இருந்தா ட்ரோ பண்றது, இல்லைன்னு சொன்னா ட்ரோ பண்ண தெரியாத ஆட்களா இருந்தாலும் இந்த கலரிங் புக்ஸ் நிறைய இருக்குது. மண்டலா ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது கலரிங் புக்ஸ். அந்த மாதிரி எடுத்து நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸால கலர் பண்ணும் போது உங்களுக்கு உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகிறது நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி இசை விருப்பமான ஆட்கள், நான் இசையை மிச்சம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் இசைன்றதும் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸை கொடுக்கும். அவங்களோட மதம் சார்ந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம். முஸ்லிம்ஸ்ன்னு சொன்னா நீங்க குரான் ஓதுறது, கசீதா கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். சிக்கர் பண்றது அந்த மாதிரி. நான் முஸ்லிம்ஸா இருந்தேன்னு சொன்னா அவங்களோட மதம் சார்ந்தான விஷயங்கள்ல இதாகலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு அமைதியான என்ன சொல்றது பீச் சவுண்ட், இல்லைன்னு சொன்னா ஒரு இயற்கை சவுண்ட், இல்லைன்னா ஒரு பேர்ட் சவுண்ட், இந்த மாதிரியான இசைகளை மூலமாவும் நீங்க கிரியேட்டிவா உங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா எழுதக்கூடியவங்கன்னு சொன்னா நல்லா அழகா ஆர்டிக்கல் எழுதலாம், உங்களோட ஃபீலிங்ஸை பத்தி நீங்க ஜேர்னல் எழுதலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா உங்களோட ப்ராப்ளம்ஸை இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட எமோஷனத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த சாப்டர் விளங்கினவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ரைட். நாங்க இப்ப டிஸ்கஷனுக்குள்ள போவோம். டிஸ்கஸ் பண்ண போது செக் பண்றது இல்லைன்னு சொன்னா யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசலாம். பிரியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? பிரியாவுக்கு என்ன நடந்துக்கிட்டு, அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருந்து இருக்கும்? ரைட். நீங்க அதை யோசிச்சு சாட் பாக்ஸ்ல போடுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கும். ஓகே, ரைட். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது, என்சைட்டி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து எங்களோட எதிரி இல்ல, அது வந்து எங்களோட நண்பன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் கெட்டது அப்படின்னு நாங்க நம்புறதே எங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ்ண்டா கெட்டதே அப்படின்னு நாங்க நம்புறதுனாலயே எங்களை மிச்சம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. யாருக்கு தெரியும் குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது.
யாருக்கு தெரியும் இந்த குட் ஸ்ட்ரெஸ் பத்தி? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராச்சும்? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி? இன்னும் ஓகே. எங்களுக்கு வந்து 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரைட்? குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கட்டாயம் உங்களை மோட்டிவேட் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், ரைட்? பிரசன்டேஷன் அது விளங்குது இல்லைன்னா, ரைட்? அது யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகல, புதிய ஒரு ஜப் ஒன்று நாங்கள் தேட போகல, கிரியேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகல, கட்டாயம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கணும், அதை செஞ்சு முடிச்சிடணும், இதை நல்லா செய்யணும், பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல், இதைத்தான் குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? நாங்கள் அப்படியே பேட் ஸ்ட்ரெஸ் என்னன்னா பார்ப்போம். அந்த டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களை ட்ரெயின் பண்ணிடும், உங்களை இல்லாமல் ஆக்கிடும், ரைட்? கன்ஸ்டன்டா நாங்கள் ஒரி பண்ணிட்டு இருக்கிறது, டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, உதவி பண்றதுக்கு யாருமே இல்லாம இருக்கிறது. இந்த டைம்ல இத பத்தி திங்க் பண்ணி இருக்க போகல இது எங்களை ட்ரெயின் பண்ணி எங்களை எதுவுமே பண்ணாத மாதிரி ஆக்கிரும், ரைட்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நாங்க எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கணுமே ஒழிய ஸ்ட்ரெஸ்னா பிழை கெட்டது அப்படின்னு நாங்க அதை பத்தியே திங்க் பண்ணுவோமா இருந்தா இன்னுமே நாங்க ட்ரெயின் ஆகிடுவோம், ரைட்? ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்கு, ஸ்ட்ரெஸ் அண்ட் என்சைட்டியை மேனேஜ் பண்றதுக்கு ரொட்டீன், யா, எங்கள்கிட்ட டே பை டே இந்த எங்கள்கிட்ட டே பை டே ஒர்க்கு ரொட்டீனு, எஸ், எல்லாமே இல்லாம ஆகிடும், உண்மைதான், உடைஞ்சிடும், ரைட்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அன்சைட்டியையும் நாங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு நாங்க 5 பவர்ஃபுல்லான டூல் பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க ஸ்ட்ரெஸ் அன்சைட்டியை பத்தி பார்ப்போம், சரியா? ஸ்ட்ரெஸ்ன்றது எங்களோட மனம் அல்லது உடல் அதிகமான அழுத்தத்தை ஃபீல் ஆகுறது தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இளைஞர்களுக்கு வந்து கரியர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற பயத்துல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். பேரண்ட்ஸுக்கு வந்து குடும்ப பொறுப்பு, பணம் பற்றிய கவலை, இந்த மாதிரியான விஷயங்கள ஸ்ட்ரெஸ் ஆகும். வேலை செய்யறவங்களுக்கு ஒர்க் லோட், டெட்லைன் ப்ரெஷர், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு வாழ்க்கையில ஒரு சாதாரண பகுதி. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாமே கெட்டது இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த யூ ஸ்ட்ரெஸ் இருக்கு தானே, எக்ஸாம் போக்கல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஆனா அதே கூடையா போயிருச்சுன்னு சொன்னா அது எங்களை ட்ரெயின் பண்ணிடும். ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நாங்க ரெடி ஆகிக்க போகல, எங்களை தயாரா வச்சு கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டைம் ஆகிருச்சு, நம்ம ரெடி ஆகணும், அந்த மாதிரி. இந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹெல்தி ஸ்ட்ரெஸ், யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்ட்ரெஸ் நீண்ட நாட்களுக்கு மேல தொடர்ந்துச்சுன்னு சொன்னா மனதையும் உடலையும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் எங்களோட உடலை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். தலைவலி இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்க போக்குல தலை கனமாக, பாரமாக, ப்ரெஷர் மாதிரி ஃபீல் ஆகும். டயர்ட்னஸ் இருக்கும், எங்களுக்கு சோர்வு அதிகமா இருக்கும், நிறைய வேலை செய்யாட்டியுமே ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் மென்டல் எனர்ஜியா ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும், பல்பிலேஷன் கூடிய இருக்கும். என்சைட்டி கூட ஆயிக்க போகல ஹார்ட் ஃபாஸ்டா பீட் ஆகும், அதிகமா வேர்க்க தொடங்கும், மூச்சு வேகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எடுத்து விடுற மாதிரி. இது வந்து என்சைட்டிக்கான ரெஸ்பான்ஸ் மட்டும்தான், ரைட்? தூக்கம் இல்லாம இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்க போக்கல தூங்க இல்லாம இருக்கும். நைட் மேர்ஸ் நிறைய வரும். பாடி டயர்டா இருந்தாலும் மைண்ட் மட்டும் ஸ்டாப்பே ஆகாது, அதனாலதான் தூக்கம் வர்றது இல்லை, ரைட்? ஸ்ட்ரெஸ் எங்களோட மனசு எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஓவர் திங்க் பண்றது, அதிகமா யோசிக்கிறது, ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிப்பது. உதாரணமா, நாளைக்கு என்ன ஆகும், நான் ஃபெயில் ஆவினா என்ன நடக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க, இதனால இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களோட பீஸ் குறையும், கன்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், அன்சைட்டி போடும். நான் சொல்லிட்டு போகல ஏதாவது விலங்கல்ல கிளியர் இல்லைண்டா எனக்கு செட் பாக்ஸ்ல போட்டு கேளுங்க, ரைட்? அதிகமா கோவம் வரும், எங்களோட மனசு ஸ்ட்ரெஸ் கூட ஆகிக்க போக அதிகமா கோவம் வரும். ஸ்ட்ரெஸ் இருக்க போகல சின்ன விஷயத்துக்கும் கோபம் வரும், ஏண்டா மைண்ட் ஏற்கனவே ஓவர்லோட் ஆகிக்கும்.
ஸ்ட்ரெஸ் எங்களோட பிஹேவியர்ல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். அதிகமா சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா சாப்பிடவே மாட்டாங்க. தனிமையில் இருக்க விரும்புவாங்க. சும்மா போ அல்ட்ட வானம், எனக்கு கிட்டேக்கு வானம், என்ன தனியா விடுங்க, அதுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி ஐசோலேட் ஆகுவாங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் கிட்ட இருந்து, ஃபேமிலி கிட்ட இருந்து வேற கொஞ்சம் விலகி இருக்க தொடங்குவாங்க. போன்ல மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. போன் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்றது டெம்பரரி ரிலீஃப் தரும். நீங்க இதுக்கு முதல்ல டொபமைன்ஸ் எல்லாம் பத்தி பாத்திப்பீங்க. டெம்பரரியா ரிலீஃப் தரும் போன் ஸ்க்ரோல். ஆனா ரியல் ஸ்ட்ரெஸ்ஸை சால்வ் பண்ணாது, அதை விட கூடமாகும். ஏன்னா நாங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க போக்கல, நாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பத்தி யோசிக்கல, இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் இருக்குது தானே, அது என்ன பண்ணுவோம்டா, அது சம்பந்தமான ரீல்ஸ் தான் வரும், அது சம்பந்தமான விஷயங்கள் தான் டிக்டாக்ல வரும், இல்லாட்டி அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் யூடியூப்ல வரும். லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னுமே நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்மளோட தாட் சரிதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும். ரைட். இப்ப நாங்க anxiety அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். anxiety அப்படின்றது வந்து ஃபியூச்சரை பத்திய அதிகமான பயம் மற்றும் கவலைக்கு சொல்லுவாங்க anxietyன்னு. சிலர் இப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, என் மைண்ட் வந்து அமைதியாவே இல்லை, எப்பயும் ஏதோ கெட்டது நடக்குது போகும் மாதிரியே ஃபீல் ஆகுது, நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு இயலாம இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட். கொஞ்சம் anxietyன்றது வந்து நார்மல் தான். ஆனா அதிகமா anxiety கூட்டிட்டு போகல டெய்லி டே டு டே லைஃப் ரொட்டீன் பாதிக்கப்படும். இதுக்கு நாங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாம். ஸ்ட்ரெஸ் இருக்க போகல பிரீத்திங் ஃபாஸ்ட் ஆகும். அதனால ஸ்லோ பிரீத்திங் வந்து பிரெயினுக்கு நீ சேஃபா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச அந்த பிரீத்திங் எக்ஸசைஸை கூட செய்யலாம். ரைட். அடுத்து நான் சொன்ன மாதிரி கிரவுண்டிங் டெக்னிக் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது நீங்க வீக்கா இருக்கிறதுக்கான அடையாளம் இல்ல, நீங்க மனுஷன் தான்ன்றதுக்கான அடையாளம். ஏண்டா மனுஷனுக்கு தான் ஃபீலிங்ஸ் வரும். ரைட். இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஸ்ட்ரெஸ் அண்ட் anxiety. ஓ, எஸ்ண்டா எஸ்ன்னு போடுங்க. நாங்க பவர்ஃபுல் டூல்ஸ் 5 பார்ப்போம். இது ரெண்டும் கோப் அப் பண்றதுக்கு. ரைட். நாங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் anxietyல இருந்தும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 5 பவர்ஃபுல் டூல் பார்ப்போம். அதுல ஒன்னாவது ஸ்டாப் டெக்னிக். இந்த ஸ்டாப் டெக்னிக் அப்படின்னு சொல்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ரைட். அதை நீங்க சரியான முறையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க செய்வீங்களா இருந்தேன்னு சொன்னா நீங்க அதுல இருந்து ஓரளவு ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ரைட்டா. ஸ்டாப் டெக்னிக் அப்படின்னு சொல்றது மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு அறிவியல் அடிப்படையிலான முறையில இருந்து வந்துச்சு. இது எங்களோட மூளையில இருக்கக்கூடிய ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யும். கோபம், பதட்டம், மனச்சோர்வு போன்ற உணர்வுகளை உடனடியா சமாளிக்கிறதுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளது. அதனால நல்லா அப்சர்வ் பண்ணி கேளுங்க. ஸ்டாப். எஸ் ஃபார் ஸ்டாப். ரைட். என்ன செய்யணும்? நீங்க ஏதோ ஒரு ஃபீலிங்ல இருக்கிறீங்க, இல்லைன்னா என்ன பண்றதுன்னே தெரியல, இல்லாட்டா ஒரு ஃபைட் நடக்குது, இல்லைன்னா யாரும் உங்களுக்கு திட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது. ரைட். நீங்க என்ன நடந்துட்டு இருந்தாலும் ஸ்டாப். நீங்க என்ன பிஹேவியர் பண்ணிட்டு இருந்தாலும் நிப்பாட்டுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறதா இருக்கணும், நீங்க யோசிக்கிறது, நீங்க வேலை செய்யறது எல்லாமே ஒரு செகண்டுக்கு நிப்பாட்டுங்க. இதுதான் அந்த ஸ்டாப்ட அர்த்தம். ஏன் முக்கியம் அப்படின்னா எங்களோட மூளை தொடர்ந்து ஆட்டோ பைலட் மூட்ல தான் இருக்கும். இந்த நிறுத்துறதுல மூலமா தானியங்கி பதில், அதாவது ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்றதுல இருந்து தவிர்க்கலாம். அதனால நாங்க ஸ்டாப் பண்றோம். இது எப்படி செய்யறது? உடலை அசைக்காம அப்படியே இருங்க. நான் இப்போது நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. கண்ணை மூடியிலும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட உற்று நோக்கிலும். உதாரணமா யாரும் சரி உங்களை கோபப்படுத்துறாங்க, நீங்க உடனே பதில் சொல்லாம ஒரு நிமிஷம் ஸ்டாப். அந்த ஸ்டாப் எல்லாத்தையும் உங்களோட பாடி, மைண்ட் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம், ஒரு செகண்டுக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க. ரைட். செகண்ட் T4 டேக் அ பிரீத். மூச்சு எடுங்க. என்ன செய்யணும்? மூக்கு வழியா மெதுவாக மூச்சை உள்ள இழுத்துட்டு வாய் வழியாக மெதுவாக விடுறது. ரைட். ஏன் முக்கியம்? மூச்சு நேரடியாக எங்களோட நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துது.
ஆழமான மூச்சு, ஆழமாக நாங்க மூச்சு விடுறது வந்து பெராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து செயல்படுத்தி உடலை அமைதிப்படுத்துது. இது எப்படி செய்யறதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கும் செய்யலாம். இல்லைன்னு சொன்னா 4 செகண்டுக்கு மூச்சை இழுத்துட்டு 4 செகண்டுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு 6 செகண்டுக்கு வாய் வழியா வெளியே விடுறது. ரைட்? இப்படி செய்ய போகல உடல்ல என்ன நடக்கும்? இதய துடிப்பு குறையும். அப்படின்னா ஃபாஸ்டா அடிச்சிருக்கிற பல்புலேஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகும். தசைகள் தளரும். மூளைக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும். யோசிக்கிற திறன் மேம்படும். அடுத்து ஒப்சர்வ். அப்சர்வ் பண்ணுங்க, கவனிங்க. ரைட்? ஒப்சர்வ் பண்ணுங்கன்றது கவனிங்க. அது எப்படின்னா, உங்களை நீங்களே ஒரு பார்வையாளரா பாருங்க. நீங்க ஒரு பார்வையாளரா இருந்து உங்களை பாருங்க. உங்களோட உடலை பாருங்க, உங்களோட மனசை பாருங்க, உங்களோட உணர்வுகளை பாருங்க. இத மூணையுமே நீங்க கவனிங்க. அந்த ஒரு செகண்ட்ல நீங்க ஸ்டாப் பண்றீங்களே அந்த டைம்ல அதை பண்ணுங்க. நீங்க பொடியை கவனிக்க போகல தசைகள் எங்கேயாச்சும் இறுக்கம் இருக்குதா, டைட்னஸ் இருக்குதா, ஹார்ட் வந்து வேகமா துடிக்குதா, வயிறு, தோள்பட்டை, தாடை எங்கெல்லாம் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. மனசு அப்சர்வ் பண்ண போறீங்க. என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, என்ன மாதிரியான தாட்ஸ் வருது, அது எவ்வளவு வேகமா ஓடுது, அது வந்து பாசிட்டிவான தாட்ஸா நெகட்டிவான தாட்ஸான்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்க. தென் தேர்ட் ஒன், இமோஷன்ஸ், உணர்வு. நீங்க கோபமா இருக்கீங்களா, சோகமா இருக்கிறீங்களா, பயமா இருக்கிறீங்களா, பதட்டமா இருக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட உணர்வுக்கு லேபிள் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விதி என்னன்னா, உணர்வுகளை ஜட்ஜ் பண்ண வானம். இந்த உணர்வுகள் தப்பு சரி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஜஸ்ட் வெறுமனே ஒப்சர்வ் பண்ணுங்க. ஒப்சர்வ்ன்றதா கவனிக்கிறது மட்டும். உதாரணத்துக்கு என் நெஞ்சு பக்கம் வந்து இறுகுது, என் மார்பு சைட்ல வந்து இறுக்கமாயிக்குது, மனசு வந்து வேகமா யோசிக்குது, நான் கோவமாயிக்கிறேன்னு நினைக்கிறேன். இத கவனிங்க. ரைட்? P4 ப்ரொசீட், தொடருங்க. இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணினீங்க தான ஒரு விஷயம், அது எப்படி நீங்க தொடர போறீங்கடா, என்ன செய்யணும்? இப்ப தெளிவான மனசோட சரியான முடிவை எடுத்துக்கு முன்னேறுங்க. எப்படி முடிவெடுக்கிறது? இந்த கேள்விங்களை உங்களோட மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. இப்ப என்ன செய்யறது? இப்ப நான் செய்யறது சரியா? இப்ப என்ன செஞ்சா சரியாயிருக்கும்? என்ற பதில் இந்த நிலைமைய மோசமாக்குமா இல்லாட்டி இம்ப்ரூவ் பண்ணுமா? நான் என்ன விரும்புறேன்? இந்த உறவுகளை பில்ட் பண்றதையா இல்லைன்னா எனக்கு வின் அப்படின்ற ஒரு விஷயம், வெற்றி என்றது தேவையா? சாத்தியமான விஷயங்கள். இந்த ஸ்டாப் டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ண போகல சாந்தமாக ரிலாக்ஸா காமா பதில் சொல்லுவீங்க. நடந்ததை அப்படியே நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு வரப்போகல விட்டுடுவீங்க. ஹெல்ப் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். தனிமையில இருந்து சிந்திக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இது எப்பெல்லாம் பயன்படுத்தலும்னு சொன்னா, சில சூழ்நிலைகளுக்கு உதவும். எப்படின்னு சொன்னா, கோபம் வரப்போக்கல உடனடியான பதில தடுக்கலாம். தேர்வு பயம் வரப்போக்கல பதட்டத்தை குறைக்கும். வாக்குவாதங்கள் நடக்க போக்கல, சண்டைகள் நடக்கக்குள்ள தேவையற்ற வார்த்தைகளை தடுக்கும். முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்க போக்கல தெளிவா யோசிக்கலும். தூக்கம் இல்லாத நேரத்துல இரவினர் யோசனையை தவிர்க்கலாம். இந்த தினசரி பயிற்சி திட்டத்துல நீங்க சேர்க்க போனீங்கன்னா, காலையில் எழுந்ததோடையே படுக்கையில ஒரு நிமிஷம் ஸ்டாப் டெக்னிக்கை செய்யுங்க. இன்றைய நாளை நல்ல மாதிரி தொடங்குங்க. நைட்டுக்கு சாப்பாடுக்கு முன்னுக்கு ஸ்டாப் டெக்னிக் செய்யுங்க. இது உணவை வந்து நிதானமா சாப்பிடுறதுக்கு வைக்கும். கோபம் வரப்போக்களையும் ஸ்ட்ரெஸ் வரப்போக்களையும் உடனே ஸ்டாப்பை பயன்படுத்துங்க. இது மிக முக்கியமான டைம் இந்த ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு. நைட் தூங்குறதுக்கு முன்னுக்கு அன்றைய நாளோட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்குங்க. இதுக்கான சயின்டிபிக் ஆதாரம் என்னன்னு சொன்னா, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின் மூலமா அமிக்டலா, அதாவது பயம், கோபம், மையம் என்று சொல்லி அந்த விஷயத்த செயல்பாட்டை குறைக்குது. வெறும் 8 வாரம் தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னு சொன்னா மூல அமைப்பே மாறும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதாவது கார்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அளவு கணிசமான நிலையில குறையும். ரைட்? ஸ்டாப் மீன்ஸ் S4 நிறுத்து, ஸ்டாப், அவசரப்படாதீங்க. T4 மூச்சு எடுங்க, உடல் அமைதிப்படுத்துங்க. O4 ஒப்சர்வ், கவனிங்க, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க.
P4 ப்ராசஸ் முன்னேறுங்க, தெளிவோட செயல்படுங்க. உணர்ச்சிக்கு அடிமையாகாம உணர்ச்சியை கவனிச்சு கண்டுபிடிச்சு முடிவெடுங்க. ரைட். ஸ்டாப் டெக்னிக் எனக்கு விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. விளங்காதவங்க விளங்கலன்னு போடுங்க. ரீசா, ரைட். வேற யாருக்கு விளங்கிச்சு? ரீசாக்கு மட்டும்தான் விளங்கிச்சா? உங்களுக்கு விளங்கிச்சா? ஓகே ஓகே, ஜஸ்ட் ஓகே. ரைட். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ரஸ் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக். இதை நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுக்கு மொதல் செஷன்ஸ்ல செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடல் தசைகள் ஒவ்வொன்றாக இறுக்கி தளர வைக்கிறது. இது தூக்கம் இல்லாத விஷயத்துக்கு சிறந்தது. இத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. ஜஸ்ட் நான் டெக்னிக்கை சொல்லிட்டு போறேன். நீங்க தேடி சரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய டைம் ஒன்று எடுக்கும். ரைட். மூணாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், இந்த மாதிரி 3 விஷயத்த மட்டும் நீங்க எடுத்து அர்ஜென்ட்டாவும் இம்பார்ட்டாவும் இருக்கிற ஒரு விஷயத்த இப்பயே செய்யுங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கும் வந்து ரொம்ப பெரிய டெக்னிக் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. பட் என்னென்ன டெக்னிக் இருக்குதுன்றதை நான் மென்ஷன் பண்றேன். சர்ச் பண்ணி சரி தெரிக்கோங்க. ரைட். அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து பிரிச்சுக்கோங்க. இப்ப செய்யணும், செய்யலைன்னா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்மான விஷயங்கள். இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள உங்களோட விஷயங்களை போடுங்க. அதுக்கு அதாவது நீங்க பிளான் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ற விஷயங்கள். அடுத்து ரொம்ப அவசரமான விஷயம் பட் தேவையில்லாத விஷயம், நாட் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்ற விஷயத்த வந்து செய்யறத குறைச்சிக்கோங்க. அதாவது நீங்க செட்டை பாக்குறது, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களை அவுட்டிங் கூப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க முக்கியமான வேலை செஞ்சிருக்க போகல, அதை இக்னோர் பண்ணுங்க. அடுத்து சில விஷயங்களை வந்து டிலீட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த வந்து இல்லாமக்கிக்கோங்க. அதாவது தேவைக்கு இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேல ரீல்ஸ் பாக்குறது, ஸ்க்ரோல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், வாக்குவாதங்கள் செய்யறது, தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்படியே நீங்க டிலீட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு பெரிய டாபிக்குள்ள வர ஒரு விஷயம். அதையும் செஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாவோ அன்சைட்டியாவோ இருக்க போகல 30 நிமிஷம் நடைப்பயிற்சி வந்து உங்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வரும். அது வந்து ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. ரைட். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லாட்டி ரொம்ப என்சைட்டியாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லோ வாக் பண்ணுங்க. ரைட். அடுத்து வந்து சோஷியல் சப்போர்ட்டை தேடிக்கோங்க. தனியா இருக்காம நம்பகமான ஒருத்தரோட பேசுங்க. அவங்களோட கொஞ்சம் ஃபன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கோங்க. இதுல நான் சொல்லி தந்த 5 டூல்ஸ் வந்து ஸ்டாப் டெக்னிக். நான் அதை உங்களுக்கு டீப்பா சொல்லி தந்ததுனால மற்றது சொல்றதுக்கு டைம் இல்லை. 2வது வந்து ப்ரோக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன், தேவையானவங்க நோட் பண்ணிக்கோங்க. 3வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். 4வது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. 5வது வந்து சோஷியல் சப்போர்ட். ரைட். இப்ப நாங்க வந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போவோம். தாட் ரீஃப்ரேமிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரே சூழ்நிலையை வேறு கோணத்துல பாக்குறதுக்கு கத்துக்கொள்றது. சரியா? நாங்க சிம்பிளான உதாரணங்கள் பார்ப்போம். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல இது நாங்க எங்கட தோட்டை எப்படி நாங்க வேற மாதிரி மாத்தேலும், எப்படி இதை பாசிட்டிவா மாத்தேலும். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு தாட் எங்களுக்கு இருக்குதுண்டா நாங்க அதை வேற கோணத்துல எப்படி பார்க்கலும் பாசிட்டிவான விதத்துல. யாருக்கு சொல்லு? நானே சொல்றேன். நான் தோத்துட்டேன், நான் தோல்வியாளன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீலிங் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க ரீஃப்ரேம் பண்ணுவோம். வேற மாதிரி நாங்க அந்த தாட்டை நாங்க எப்படி பண்ணுவோம்னு சொன்னா,
இந்த தோல்வியில இருந்து எனக்கு ஏதோ ஒரு லேர்னிங் இருக்குது, இந்த தோல்வியில இருந்து நான் ஏதோ செஞ்ச பிழையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டேன், இல்லாட்டி அந்த தவறை நான் திரும்ப செய்யக்கூடாது, அது எப்படி இந்த பிழை செய்யாம நான் இந்த விஷயத்த செய்யறதுன்றதை கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான வேற ஒரு கோணத்துல பார்க்கலாம். யாருமே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க ரீஃப்ரேம் பண்ணிலும், நாங்களே எங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸை ரீஃப்ரேம் பண்றது. ரைட்? நான் என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கொள்ளல அப்படின்னு நீங்க அதை ரீஃப்ரேம் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நாங்க ஒரு விஷயம் சொல்ல வாரம், நாங்க ஒரு விஷயம் கேட்க வாரம், இந்த டைம்ல எங்களை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு நாங்க நினைக்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை நாங்க எப்படி பண்ணலாம்டா, என்னைய நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்றத நான் கத்துக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி வரும். ரைட்? அப்படி நீங்க மாத்திக்கொள்ளையிலும், இல்லைண்டா வேற மாதிரி மாத்திக்கிறீலும். இவங்க எல்லாருமே என்ன புரிஞ்சு கொள்ளலன்றதை விட இவங்களை நான் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்து கொள்ளணும் என்ற மாதிரி கூட மாத்திக்கொள்ளலாம். இது எனக்கு இயலாது, நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு வர ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு நான் இன்னுமே லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறேன், எனக்கு இது நான் டிரைவ் பண்றதுக்கு தெரியவே தெரியாது, நான் ஃபர்ஸ்ட்டுக்கே நினைக்கிறேன் இது எனக்கு இயலாது, இது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறது. அந்த நெகட்டிவ் தாட்டை மாத்தி நான் கத்துக்கலும், இது யாருக்குமே படிக்கலும், எனக்கு தெரியாது பட் எனக்கு இயலாதுன்றது இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்வேன், அந்த மாதிரி மாத்திக்கலாம். எல்லாமே பிழையாவிடுச்சு அப்படின்னு சொல்ல போக்குல இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அது கொஞ்சம் காலம் போக்குள்ள அது மாறிடும், அதுக்கப்புறம் நான் அதை சரியா பண்ணிக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி மாத்தலும். இந்த மாதிரி எங்களோட சூழலுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா டிரெக்ட் ஆப்போசிட்டா எங்களுக்கு எப்பவும் சேஞ்ச் பண்ணிடலாது, பட் கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தி எங்களோட நெகட்டிவ் தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ணிடும். நான் ஐ எம் நாட் இனஃப், நான் போதுமானவன் இல்லை அப்படின்ற மாதிரியான திங்கிங் வரப்போக்குல என்னால எதெல்லாம் இயலுமோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரீஃப்ரேம் பண்ணிக்கொள்ள. வேற யாருக்காவது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அது எப்படி ரீஃப்ரேம் பண்றதுன்னு தெரியல, இந்த தாட் அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு யாராவது இருந்தா ஷேர் பண்ணலாம். சோ அதை எப்படி ரீஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். யாருக்கு சார் அப்படி இருக்குதா? இருந்தா போடுங்க சேட் பாக்ஸ்ல. ரைட், லாஸ்ட் பார்ட்டுக்கு நாங்க வந்திக்கிறேன். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ரைட்? நீங்க உங்ககிட்ட பேசுற விதம் ரொம்ப முக்கியம். ரைட்? ஒரு நாளையில நாங்க 60,000க்கு மேல தாட்ஸ் திங்க் பண்றோம், அதுல 80% தாட்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா நெகட்டிவா தான் இருக்கும். 95% நாங்க அதை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். இதனாலதான் நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது. இந்த 60,000க்கு மேல எங்களுக்கு தாட்ஸ் வரும்போது அதுல 80% நெகட்டிவா வரப்போகல, அதை 95% நாங்க ரிப்பீட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது எங்களோட லைஃப் ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் எங்களோட தாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை நாங்க ரீஃப்ரேம் பண்றோம். ரைட்? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 5 விஷயம் நான் சொல்லித்தரேன். நான் போதுமானவன், நான் தகுதியானவன், நான் சிறப்பாக செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி காலையில 3 முறை அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்க. இதை விட உங்களுக்கு பெட்டரா இருக்கிறது உண்டு, உங்களை பத்தின பாசிட்டிவான, அதாவது இப்ப சொல்லுங்களேன், உங்களுக்கு நீங்க சரியான துடியான ஆளுன்னு சொல்லி அமைதியாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னுங்களே, அந்த டைம்ல நான் அமைதியானவன், எங்களுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவான பிஹேவியரை, நெகட்டிவான ஒரு விஷயத்த டிரெக்டா பாசிட்டிவா மாத்தி அது நான் தான் அப்படின்னு சொல்லி நம்புற அளவுக்கு நானே எனக்கு நானே சொல்லிக் கொள்றது. ரைட்? அது செல்ஃப் அஃபர்மேஷன்ஸுக்குள்ள வரும். இது உங்களுக்கு எத்தனை அஃபர்மேஷன்ஸும் மாத்திக்கொள்ளலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 3-4 செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் போதுமானவன், நான் தகுதியானவன், நான் சிறப்பா செய்யக்கூடியவன், இந்த மாதிரியான விஷயங்கள். அது கிராட்டிடியூட் ஜோர்னல். தினமும் 3 நன்றிகளை எழுதுங்க. ரைட்? இது பிரெயினை பாசிட்டிவாகவும் ரீவயர் செய்யறதுக்கும் காரணமா இருக்கும். 3 நன்றிகள்ன்றது உங்களோட லைஃப்ல நீங்க காலையில இருந்தே நீங்க நைட் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச 3 நல்ல விஷயங்களுக்கு இல்லாட்டி ஒரு 3 பேருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம்,
அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின என்ன வெஹிக்கல் டிரைவருக்கு ஹெல்ப் இது பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தந்த ஒருத்தருக்கு நீங்க நன்றி செலுத்தலாம். இல்லாட்டி உங்களோட அன்று வேலையை செஞ்சு தந்தவங்களுக்கு நன்றி செலுத்தலாம். இல்லாட்டி நீங்க காலையில இருந்து எத்தனையோ பேர் மரணிக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனையோ பேருக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகல, நீங்க நைட் வரைக்குமே ஆரோக்கியமா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 3 நன்றிகளை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒரு 3 கிராட்டிடியூட் ஜேர்னல் செய்யுங்க. அடுத்து வந்து சின்ன சின்ன வின்ஸையும் வந்து செலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் உங்களுக்கு நீங்களே செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு இப்ப நீங்க படிக்கிற புள்ளன்னு சொன்னா நீங்க ஒரு மார்க்ஸ் கூட எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களையே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, உங்களையவே நீங்க பாராட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றியையும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ரைட். மிரர் ஒர்க், கண்ணாடியில பார்த்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க உங்களை நீங்களே பார்த்து. ரைட். இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், நிறைய பேருக்கு நிறைய மாதிரி ஒர்க் அவுட் ஆகிக்கிற விஷயம். அடுத்து வந்து பாசிட்டிவ் சர்க்கிள், உங்களை சுத்தி உங்களை உயர்த்தக்கூடிய உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மக்களோட நேரத்தை செலவழிங்க. உங்களோட மனம் உங்களோட வேர்ட்ஸை நம்புது, நல்லதை சொல்லுங்க. ரைட். பாசிட்டிவ் திங்க் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும். சரியான முறையில் செஞ்சீங்கண்டா அது. ஒன்னாவது வந்து மார்னிங் அஃபர்மேஷன், ரெண்டாவது கிராட்டிடியூட் ஜேர்னல். கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து நைட்டுக்கு எழுதுங்க. ஸ்மால் வின்னை வந்து செலிப்ரேட் பண்றது, மிரர் ஒர்க், அடுத்து வந்து பாசிட்டிவ் சர்க்கிள். ரைட். நாங்கள் ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி பார்ப்போம். ராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், அவருக்கு வந்து 42 வயசு ஆகுது. அவர் ஒரு இன்ஜினியர். 2020 கோவிட்ல வந்து அவருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. மனைவி, 2 குழந்தைகள், இஎம்ஐ, அது இது கடன், நிறைய பேர் என்ன சொல்றது, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாம் தவறான பாக்குறாங்க, என்ன சொல்றது, இவங்க இப்படி போயிட்ட ஒரு ஏளனமான பார்வை, இதெல்லாம் நடக்குது. அவன் ரொம்பவே டிஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்பவே ஹர்ட் ஆகி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டான். என்னால என்ன குடும்பத்தை பார்க்க இல்லாம இருக்குது, அவங்கள பாதுகாக்க இல்லாம இருக்குது, டெய்லி நான் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொள்ள இல்லாம இருக்குது, ஏன்னா அவனுக்கிட்ட வேலை இல்லையே அப்படின்னு டெய்லி நினைச்சிட்டு சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பிள்ளைகளோட ஒழுங்கா பேசுறது இல்ல, மனுஷரோட பார்த்து பேச வெக்கமாயிக்குது. இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவரோட கடைச்சி, உங்களோட பாடியில எந்த இஷ்யூவும் இல்ல, உங்களோட மைண்டுக்கு ரிலாக்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி அவரு கொஞ்சம் பேசி கதைச்சி அவர் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு பிறகு சைக்காட்ரிஸ்ட்க்கு போயிட்டு மெடிசின்லாம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய விஷயங்கள்ல முன்னேறி இவரு மற்றவங்களுக்கு மென்டல் ஹெல்த் பிரச்சனை வரப்போ போக்கல சப்போர்ட் பண்ற மாதிரியும் சப்போர்ட் சிஸ்டம் ஒன்றுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குற மாதிரியும் வளர்ந்துக்கிறாரு. ரைட். இது ஒரு விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, வீழ்றது வந்து தோல்வி இல்ல, விழுந்துட்டு நாங்க எலும்பாம இருக்கிறது தான் தோல்வி. சில நேரம் நிறைய பேருக்கு அப்படி நடக்கும். நான் தூங்காம இருக்கிறது ஒரு விஷயம் இல்லை, எனக்கு கவலை ஆயிக்குது அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன், கவலை ஆயிக்குது நான் தான் தூங்காம இருக்கிறேன். ஆனா இது நாளடைவுல கூட்டிகிட்டே போகல, பாஸ்ட் எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தவறா நடந்தது திங்க் பண்ணிட்டே இருக்கக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ள போகும். ஒரு கட்டத்துக்கு மேல 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல போகும்போது அது சிவியராக இருக்கும், எங்களுக்கே தெரியாது. பட் சில நேரத்துல நீங்க சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று எடுக்கிறது கட்டாயம் தேவைப்படும். நீங்க சைக்காட்ரிஸ்ட பார்க்கலாம், சைக்காலஜிஸ்ட பார்க்கலாம், கவுன்சிலரை பார்க்கலாம், இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்டோட பேசி கொஞ்சம் நீங்க இது வரலாம். இல்லைன்னா உங்களோட ரிலீஜியஸ் சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கூட பின்பற்றலாம். அதாவது நீங்க குர்ஆன் ஓதுறது, ஜிக்கர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட. ரைட். இந்த சாப்டர் விளங்கிச்சா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ரைட். இப்ப இமோஷனல் பேலன்ஸ் பண்ணிட்டு செல்ஃப் கேர் எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். உங்களை நீங்களே நேசிக்கிறதுன்றது வந்து செல்ஃபிஷ் இல்ல, இது அவசியமான ஒரு விஷயம். ஃபிளைட்ல போக்குள்ள வந்து ஆக்சிஜன் மாஸ்க் தருவாங்க தானே, அது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி எங்களுக்கு நாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட பிள்ளைகளுக்கு போட்டுறது அந்த மாதிரி ஆயிக்கும். செல்ஃப் கேரும் வந்து இப்படித்தான். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களை கேர் பண்ணணும், எங்களை நாங்க கேர் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு நாங்க கேரை கொடுக்கணும். இது நிறைய பேர் அப்படி இல்ல, எங்களை கேர் பண்ணி கொள்ற இல்ல, மற்றவங்களுக்கு வந்து நிறைய கேர் பண்றது. சரியா? கட்டாயம் நாங்க எங்களை கேர் பண்றதுல மெயினான விஷயம் வந்து பிசிக்கல், அதாவது 7-8 hours தூக்கம்.
எக்ஸசைஸ் பண்றது, நியூட்ரிஷான ஃபுட் எடுத்துக்கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது எங்களோட உடம்புக்கு தேவையான விஷயம். இமோஷனல், எங்களோட இமோஷனலுக்கு தேவையான செல்ஃப் இது என்னண்டா ஜேர்னலிங் பண்றது, தேவையான தெரப்பி எடுத்துக்கொள்றது, நீங்க பவுண்டரி செட் பண்றது, டாக்ஸிக்கான சில விஷயங்கள்ல இருந்து பவுண்டரி செட் பண்றது, நோ சொல்ல வேண்டியது நோ சொல்றது, அந்த மாதிரி. மென்டலுக்கு அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்கள் ரீட் பண்றது, மெடிடேட் பண்றது, புதிய ஸ்கில்ஸை கத்துக்கிறது, அந்த மாதிரி வரும். ரைட். சோஷியல் ஸ்கில்ல பார்க்க போகுது, சோஷியல் சைட்ல இருக்கக்கூடியது பார்க்க போகல, குவாலிட்டியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிடலாம். நோ சொல்ல கத்துக்கிறது, நான் அது இமோஷனலுக்கும் வந்துச்சு, பவுண்டரிஸுக்குள்ள வரும். நோ சொல்ல கத்துக்கோங்க. உங்களுக்கு முடியலைன்னா நோன்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்றது இல்ல, உங்களுக்கான கேர் உங்களுக்கு வேணும் இல்லையா, உங்களை நீங்க கேர் பண்ணிட்டு தான் நீங்க மற்றவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ரைட். அடுத்து ஸ்பிரிச்சுவல், நீங்க ப்ரே பண்றது, நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை செல்ஃப் கேர்க்குள்ள கொண்டு வரும். அடுத்து வந்து கிரியேட்டிவ், உங்களுக்கு ஒரு புதிய ஹாபி ஒன்று நீங்க கிரியேட் பண்ணி கொள்றது, ஆர்ட், மியூசிக், குக்கிங்ஸ், இந்த மாதிரில உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றது வரும். ரைட். ஹெல்தி பவுண்டரிஸ், நோ என்று சொல்றது வந்து ஒரு ரூடான விஷயம் இல்ல, அது வந்து ஒரு ஹானஸ்டான விஷயம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லாதவங்களுக்கு தான் அது ரூடா தெரியும். பட் நீங்க சொல்ற நோவையும் வந்து நீங்க ரூடா சொல்லாம ஜஸ்ட் கைண்டா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் எனக்கு முடியாது, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஜஸ்ட் வாட் எவர், முடியாதுன்னா முடியாத சொல்லுங்க, அது ஹானஸ்ட். ரைட். உங்களோட எனர்ஜி வந்து ஒரு பேட்டரி மாதிரி, அதை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட். எனக்கு இப்ப இது செய்ய இயலாது அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். அதனால நீங்க நோ சொல்றதுன்றது வந்து பிரச்சனையே இல்லை. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கட்டும், இந்த எந்த விஷயத்திலயுமே உங்களுக்கு ஒரு பவுண்டரி ஒன்று செட் பண்ணி கொள்றது கட்டாயம். இந்த பவுண்டரின்றது வந்து எல்லா விஷயத்திலயும் வரும். ஃபைனான்சியல் பவுண்டரிஸ் இருக்கு, இமோஷனல் பவுண்டரிஸ் இருக்கு, பிசிக்கல் பவுண்டரிஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தேவையான பவுண்டரிஸை வந்து போட்டுக்கோங்க. ரைட். 30 days சேலஞ்ச் உண்டு. இதுல ஃபுல்லா கிளாஸை கவனிச்சவங்க விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். 30 days சேலஞ்ச் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து டெய்லி 4, 7, 8 பிரீத்திங் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க. ரைட். மார்னிங் அண்ட் ஈவினிங். அதுக்கப்புறம் அடுத்து வந்து அது எப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆல்சோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் வர போக்கல வந்து 4, 7, 8 பிரீத்திங் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் வீக் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 3, 4, 5, 6 ஒரு 10 என்று சொல்லி டெய்லி நடந்த அவ்வளோ கிராட்டிடியூட் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்துக்குமே கிராட்டிடியூட் எழுதி பழகுங்க. தேர்ட் வீக் வந்து டெய்லி 20 minutes எக்ஸசைஸ் செய்யுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வீக் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணின ஒரு விஷயம் நீங்க செகண்ட் வீக் கிராட்டிடியூட் ஜேர்னல் செய்யும் போது அந்த பிரீத்திங்கையும் சேர்த்து தான் செய்யணும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக் வந்து நீங்க எக்ஸசைஸ் செய்ய போகல, பிரீத்திங், கிராட்டிடியூட் ஜேர்னல் வித் 20 minutes எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் வீக் வந்து 1 hour டிஜிட்டல் டிடாக்ஸ். அதாவது 1 hourக்கு நீங்க ஃபோன், டிவி எதுவுமே பார்க்காம உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க அதில் உங்களுக்கு உங்களை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுங்க. இது அவ்வளோத்தையும் செய்ய போகல 30 days நீங்க இதை செஞ்சீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்து உங்ககிட்டே பார்க்கலாம். உங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகலாம், நீங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகலாம், நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். ஏண்டா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகும். போனஸ் சவுண்ட் என்னன்னா நீங்க படிச்ச இந்த விஷயத்த இன்னொருத்தருக்கு நீங்க கத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மைண்ட்ல இது சேவ் ஆகிடும். ரைட். இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயங்கள் வந்து மனநலம் என்றது உடல் நலத்தை போலவே ரொம்ப முக்கியம் அப்படின்றது, உணர்ச்சிகள் வந்து உங்களுடைய எதிரிகள் இல்லை, அவங்க உங்களோட ஆசிரியர்கள் தானன்றது நீங்க அறிஞ்சு கொள்றது, 4-7 பிரீத்திங் டெக்னிக், அது வந்து ஸ்ட்ரெஸ் உடனே ரிலீஃப் ஆகும், நெகட்டிவ் தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ணிலும், செல்ஃப் கேர் வந்து செல்ஃபிஷ் இல்லை அப்படின்றத பார்த்தேன், ஹெல்ப் கேட்குறது வீக்னஸ் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா செட் பாக்ஸ்ல போடுங்க. மெயினா நாங்க ஸ்டாப் டெக்னிக் பார்த்தோம். ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேட்கலாம், ஃபீட்பேக் என்ன தெரியும்னு சொன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்க க்ளோஸ் பண்ணிக்கொள்ளும் செஷனை. ஓகே, யாராவது ஃபீட்பேக் சொல்ல போறீங்களா இருந்தா மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா chat boxலயும் போடலாம். ஓகே, முதலாவதா நானே ஃபீட்பேக் சொல்லிடுறேன். உண்மையிலேயே இந்த 1 மணித்தியால செஷன் சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷனல் வெல்பீயிங்ல இவ்வளவு விஷயத்த
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருக்குமே விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுலயுமே நிறைய டெக்னிக், அதுவும் நாங்க சிம்பிளா செய்யக்கூடிய டெக்னிக்கை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஜசாக்கல்லா ஜசாக்கல்லா ஹைர். வேற யாராவது கருத்துக்கள் சொல்லதா இருந்தா சொல்லலாம். கொஸ்டின்ஸ் என்ன சார் இருந்தா, டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். கேள்விகள் பெரும்பாலும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லா செஷன் அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை சாட் பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளலாம் எல்லாருமே. ஓகே, மஃபாஷா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொன்னா நாங்க இந்த செஷனை முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே இந்த செஷன் ரொம்ப பிரயோசனமா இருந்துச்சு. இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய செஷன் இலவசமாக உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு லிங்களை ஷேர் பண்ணுங்க, குரூப் லிங்கை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே அனுப்பி நிறைய பேரை இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள். ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபீட்பேக் சொன்னவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றிகள்.